ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு யூனிக்கான கேட்டகரி. ஈக்விட்டினா எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா மேக்ஸிமம் 100% வரைக்கும். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோட ஏஇஎம் அது வந்து ரொம்ப ஹியூஜ். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா, மெயினாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கார்பஸ் வரும். ஏன்னா அவரோட பிஎஃப், கிராஜுவிட்டி, அவர் சேர்த்த சேவிங்ஸ் எல்லாம். ஸோ அதை அவங்க நிஜமாகவே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் யாரும் எஸ்ஐபி போக மாட்டாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து லம்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் வர ரிட்டர்ன்ஸே வந்து 10-12%. எப்போவுமே நம்ம அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி, அதுதான் ரொம்ப ஃப்ளைட்டு, மல்டி அசட் கேட்டகரி. அது நேம் இட் செல்ஃப் ரொம்ப தெளிவாக இருக்குது. மல்டி அசட் கேட்டகரி அப்படின்னா, மல்டி அசட் கேட்டகரி இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஈச் வந்து 10% இருக்கணும். பட் டிபெண்டிங் அப்பான் அந்த கண்டிஷன்ஸ். இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் ஒரு 50% வச்சுப்பாங்க, டெப்டில் ஒரு 25%. செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 65%க்கு மேலே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா அது வந்து. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்விட்டி, டெப்ட் இது ரெண்டோட மிக்ஸ் தான் சார். ஆக்சுவலாக ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் தான் என்ன சார்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு யூனிக்கான கேட்டகரி. ஈக்விட்டினா எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா மேக்ஸிமம் 100% வரைக்கும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறஸ் டெப்ட்னா இட்ஸ் அ பியூர்லி பாண்ட் மார்க்கெட், ட்ரெஷரி பில்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஹைப்ரிட்ங்கிறது என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈக்விட்டி போர்ஷனும் இருக்கும், டெப்ட் போர்ஷனும் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டோட ஒரு யூனிக்னஸ்ஸு. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோட ஏஇஎம் அது வந்து ரொம்ப ஹியூஜ். கன்சிஸ்டண்ட்டாக அதோட ஏஇஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா, இதில் வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, 10-100% வந்து ஈக்விட்டியில் இருக்கும், ஒரு 10% தான் டெப்டில் இருக்கும். டெப்ட் ஃபண்ட்லேயும் அதே மாதிரி பியூர் டெப்ட் ஃபண்ட், அதில் ஈக்விட்டியே எக்ஸ்போஷரே கிடைக்காது 100%. ஸோ இந்த ஹைப்ரிட் வந்து ஒரு யூனிக்கான கேட்டகரியாக இருக்கிறதுனால இதில் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டையாவது ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிட்டையர்டு பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹைப்ரிட் கேட்டகரிஸ் தான் பெஸ்ட். ஹைப்ரிடோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 9-12% ரிட்டர்ன்ஸ். பேங்க்கில் வந்து உங்களுக்கு 7-8% கிடைக்கும். ஹைப்ரிட்டில் நான் 9ங்கிறது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இட் வில் கிவ் யூ 10%. ஸோ 10-12-15%. ஸோ 10-12% மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ எந்த மாதிரியான கோல்ஸ்க்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் சார்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா, மெயினாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கார்பஸ் வரும். ஏன்னா அவரோட பிஎஃப், கிராஜுவிட்டி, அவர் சேர்த்த சேவிங்ஸ் எல்லாம். ஸோ அதை அவங்க நிஜமாகவே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்களே அதில் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம், கொண்டு போய் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னொரு பார்ட்டை வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் கொண்டு வாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேயே மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது, ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் இது சூட்டபிள் ஆகும்னு கேட்டிங்க. நம்ம ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பிரிப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ரிஸ்க் அவர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. தே ஒன்ட் டேக் ரிஸ்க். நேம் இட் செல்ஃப் வெரி கிளியர். ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க்கை கண்டி ஒதுங்கி போகிறவங்க, அவங்க வரமாட்டாங்க. அடுத்தது வந்து கன்சர்வேட்டிவ், ஓரளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க, 10-20% ரிஸ்க். அடுத்தது மாடரேட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இந்த கன்சர்வேட்டிவும் மாடரேட்டும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த கேட்டகரி வந்து க்ரோத், அப்புறம் அக்ரெசிவ் பீப்புள் ஹைப்ரிட்குள்ளே வரவே மாட்டாங்க, அந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஸோ கன்சர்வேட்டிவ் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மாடரேட்டில் ஒரு 60-70% பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, க்ரோத் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 20% அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான்
ஹோப் இது உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். இந்த மைண்ட் பிகினர்ஸ் செட்டில் இருக்கிறவங்க வரலாமா சார் ஹைபிரிட்? பிகினர்ஸில் வரலாம், தாராளமாக பிகினர்ஸ் வரலாம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் யாரும் எஸ்ஐபி போக மாட்டாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து லம்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் வர ரிட்டர்ன்ஸே வந்து 10லேருந்து 12%. எப்போவுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நம்ம மைண்ட் செட் வந்து 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 20 வருஷம் 30 இந்த 2 வருஷம் 3 வருஷத்துலலாம் 25% 30% கொடுத்தோன்னே இவங்க மைண்ட் செட்டே 30% 20% வச்சுட்டாங்க. பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கீப் இன் யுவர் மைண்டு 13% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. லக் இருந்தது, ஃபேவராக இருந்ததுன்னா 15% கிடைக்கும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 to 12% இதுதான் நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ பிகினராக இருக்காங்கன்னா எந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், இப்போ நிறைய டைப் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு எந்த ஹைபிரிட்? மொத்தம் அதில் ஒரு நிறைய இருக்குது. அதில் 3 வண்டி நான் இதுவாக சொல்லிடுறேன். அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ஈக்விட்டி மாதிரி தான், கிட்டத்தட்ட 75% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும், அது ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஸோ அது வந்து இப்போ ஆஃப் லேட் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இது காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டு. ஃபண்ட் மேனேஜரே கால் எடுத்துருவாங்க டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். இப்போ சப்போஸ் வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஹி வில் இன்வெஸ்ட் இன் டு ஈக்விட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருப்பார். சப்போஸ் சம் சிக்னல் கிடைக்கிறது அவருக்கு அவங்க மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் பார்க்கும்போது டக்குன்னு அதை வந்து அப்படியே டெப்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டைனமிக் மோடில். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ ஃபண்ட் வந்து அவங்க சில வேல்யூஸ் வச்சுருப்பாங்க, ஃபார்வர்ட் பிஇ அப்படிம்பாங்க, இல்லை சில பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த வேல்யூ டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெப்ட்டுக்கு மாறிடும். ஸோ டைனமிக்கலாக அதுவே ஆக்ட் பண்ணும். ஸோ அது இன்றைக்கி நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. எல்லா பிகினர்ஸும் லம்சமாக இருந்ததுன்னா தே கேன் இன்வெஸ்ட், ஈவன் ரிட்டையர்டு பீப்புள் தே கேன் இன்வெஸ்ட். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி, அதுதான் ரொம்ப ஃப்ளைட்டு, மல்டி அசட் கேட்டகரி. அது நேம் இட் செல்ஃப் ரொம்ப தெளிவாக இருக்குது, மல்டி அசட் கேட்டகரி. அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசட்ஸ்னால் என்ன, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ டெப்ட்டில் ஒரு இது இருக்கும், தென் ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன் இருக்கும், தென் கோல்டில் ஒரு போர்ஷன் இருக்கும், ரீட்னு ஒன்று இருக்குது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பில், அது அந்த பேப்பர்ஸ், அந்த மாதிரியான ஸ்டாக்ஸு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கமாடிட்டின்னு வரும்போது கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா மல்டி அசட் கேட்டகரி இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஈச் வந்து 10% இருக்கணும். பட் டிபெண்டிங் அப்பான் அந்த கண்டிஷன்ஸ். இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் ஒரு 50% வச்சுப்பாங்க, டெப்ட்டில் ஒரு 25%, கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு 25% வச்சுப்பாங்க. ஸோ இந்த இப்போ சப்போஸ் உங்கள் கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே கோல்டை போய் வாங்கி வச்சுருவாங்க, ஈக்விட்டியை கம்மி பண்ணிடுவாங்க, இல்லைனா டெப்ட்டை கம்மி பண்ணிவிட்டு கோல்டு அதிகமாக வாங்குவாங்க. திருப்பி கோல்டு ரேட் ஏறும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைனமிக் அசட் அலோகேஷனும் இந்த மல்டி அசட் ஃபண்டும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் இந்த இதில் வந்து. ஓகே சார், இப்போ வந்து போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? அது டிபெண்டிங் அப்பான் இந்த இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான கரண்ட் சினாரியோவில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 25,000 பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு நிஃப்டி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு டச் த கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஆல் டைம் ஹை. ஸோ வெரி சூன் இட் மே டச் ப்ரீவியஸ் ஹையை போய் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வரும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொண்டு போய் ஃபுல் அமௌண்ட்டை போய் போட முடியாது. ஸோ இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து லம்சமாக கொடுத்தாரு அப்படின்னா தென் ஐ வில் இன்வெஸ்ட் இன் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா மல்டி அசட் ஃபண்ட். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். சில பீப்புளுக்கு வந்து 80% ஹைப்ரிட்டில் வச்சுருப்பாங்க, சில இண்டிவிஜுவல் வந்து 50% ஹைப்ரிடில் வச்சுப்பாங்க, ரிமைனிங் 50% வந்து ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் இந்த இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஹைப்ரிட் ஃபண்ட் லாங் டேர்ம் கோலுக்கும் செட் ஆகுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் மட்டும்? 100% வந்து லாங் டேர்ம் கோலுக்கு ரொம்ப செட் ஆகும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படுது. உங்கள் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட ரிஸ்க்கு வந்து கம்மியாகிட்டே போகும். உங்களால் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. ஒரு 30 வயசு பையனுக்கு இருக்கிற ரிஸ்க் வந்து ஒரு 50 வயசு இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. ஏன்னா இவரால் இன்னொரு 30 வருஷம் ஏர்ன் பண்ண முடியும், வேற அந்த 50 வயசு பர்சனால் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் வேரி ஆகும். ஸோ ஒரு 10லேருந்து 12 வருஷத்துக்கு தேவையான லாங் டேர்ம் கோலுக்கும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னா மீடியம் டேர்ம் கோலுக்கும் இதை பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒன்றுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈக்விட்டியில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம எஸ்ஐபியை பற்றி நிறைய பேசுகிறோம். அடுத்தது அதோட ஆப்போசிட் வந்து SW, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பண்ணும்போது இந்த ஃபண்டை கொண்டு போய் ஹைப்ரிட் கேட்டகரிஸில் தான் எல்லோரும் வைப்பாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப சேஃப். ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கும்போது இதில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து ஒன்லி 50% தான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும் சில சமயத்தில், இல்லைனா 60-70 இருக்கும்.
ஸோ ஈவன் தோ என்ன டெப்ட்லேயும் கொஞ்சம் பார்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட ஃபண்டு வந்து இறங்காது. ஸோ எஸ்டபிள்யூபி போகும்போது எல்லாருமே வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் கொண்டு போயிடுவாங்க அந்த உங்களோட போர்ட்ஃபோலியோவை. அதுலேருந்து வித்ட்ராயல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எஸ்டபிள்யூபிக்கு ஏற்ற ஃபண்டு எதுனா ஹைப்ரிட் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்ட் டாக்ஸேஷன் எப்படி சார் இருக்கு? ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து 2 இது இருக்குது. மோஸ்ட்லி ஈக்விட்டி டாக்ஸேஷன்ஸ் தான் வரும். ஈக்விட்டி டாக்ஸேஷன் அதாவது செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 65% மேலே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வந்துடும் எந்த ஃபண்டாக இருந்தாலும். இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயத்தில் 35% வந்து ஈக்விட்டியில் வச்சுப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற 30% ஆர்பிட்ரேஜ்னு ஒன்று சொல்லுவோம், ஹெட்ஜிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அப்போ அது ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஈக்விட்டி டாக்ஸேஷனுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு மோர் தென் 1 இயருக்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 1.25 lakhsக்கு எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே வரதுக்கு 12%. டெப்ட் கேட்டகரியில் வருது அப்படின்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 12.5%. வேறஸ் நீங்கள் பிஃபோர் 2 இயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். அது வந்து ஆஸ் பர் தி இன்கம் டேக்ஸ் லேப் பிரகாரம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 5 இயர்ஸ் ஹரிசானுக்கு நான் ஒருத்தன் இருக்க போகிறேன் அப்படின்னா என் கையில் லம்சமாக இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு யூ கேன் ப்ரிஃபர் ஹைப்ரிட். ஹைப்ரிட் ஃபண்ட்ல எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு சார்? நான் சொன்னேனே ஈக்விட்டியில் இருக்கிற ரிஸ்க் கிடையாது, டெப்டில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸோட அதிகமாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஒன்லி அ மாடரேட் ரிஸ்க். பிகாஸ் உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரே 50% 60% தான் இருக்கும் ஆவரேஜாக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ரிஸ்க் இருக்குது. பிகாஸ் உங்களை வந்து யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம், அந்த என்ஏவி வேல்யூ ஏறும் இறங்கும். இட்ஸ் நாட் தி ஈக்விட்டி ரிஸ்க். ஸோ அதனால தான் இது ரிஸ்க் வைஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போகிறோம் அப்படின்னா டெப்ட், ஹைப்ரிட், தென் ஈக்விட்டி. ஸோ இட் இஸ் இந்த மீடியம். ஓகே சார். இப்போ எந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது சார்? அதெல்லாம் பார்த்து இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நார்மலாக எல்லாரும் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு பண்ணுவாங்க. இது ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபண்டோட கேட்டகரிஸ்லாம் எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். லார்ஜ் கேப்பில் மேக்ஸிமம் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் கேட்டகரிஸில் தான் அவங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் விற்கிறதா இருந்தால் ஈஸியாக விற்கலாம். பிகாஸ் ட்ரேடிங்கில் வால்யூம் அதிகமாக இருக்கிறது வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கும். ஸோ லார்ஜ் கேப்பில் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா அதை பாருங்கள். ஒன்லி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து வச்சு பார்க்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 2 ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, இட்ஸ் நாட் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. இது கிட்டத்தட்ட 18-19 வருஷமாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 18%. அதோட அந்த ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 18%. மாதம் அதில் டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மந்த்லி டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெனி பீப்புள் அதோட ஏஎம்ஏ கிட்டத்தட்ட 1 lakh crores மேலே போயிடுச்சு. ஸோ சச் அ ஹியூஜ் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் மோர் தென் 18-19 வருஷமாக இருக்குது. அடுத்தது ஐசிஐசிஐயில் மல்டி அசெட். இது 2 தான் ஃப்ளாக்ஷிப் ஃபண்ட் இன் ஹைப்ரிட்டில். ஸோ அவங்க கிட்டத்தட்ட 21 வருஷமாக இருக்காங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 18% கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம் 10லேருந்து 12%, பட் 18% ஈக்விட்டியை தாண்டி அதிகமாக கொடுத்துருக்கு 18%. ஸோ இது 2 தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபண்டு. ஸோ இட்ஸ் டைம் டெஸ்டட் கேட்டகரி, எல்லாராலும் விரும்பப்படுகிற கேட்டகரி. ஈஸியாக கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அதில் 50% 60% தான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்குது, ரிஸ்க்கு மிட்டிகேட் ஆகுது. அப்படிங்கும்போது பீப்புள் வில் ப்ரிஃபர் ஹைப்ரிட் ஃபண்ட். இப்போ ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே வரதுனாலே நம்ம எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறோம். 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் வாங்க அப்படி தான் சொல்லிடுறோம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்ட்ரி ஆயிடுவாங்க. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஃபண்ட் வேணும் அப்படிம்பாங்க. அது பட் நம்ம முன்னாடியே அப்ஜெக்டிவ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். லெஸ் தென் 3 இயர்ஸாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வராதிங்க. நான் சொல்கிறது ஈக்விட்டி ரிலேட்டடில் இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வராதிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறமா மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இறங்கியிருக்கிற சினாரியோவில் உங்கள் ஃபண்ட் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் கொடுக்கும். சம்டைம்ஸ் பேங்க் டெபாசிட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். சம்டைம்ஸ் இன்பிட்வீன் 0 to 7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். நெகட்டிவில் இல்லாட்டினா கூட 0 to 7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். பட் இவங்க 1.5 வருஷத்துக்குள்ளே வெளியில் வரணும்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ என்ன வரும், எக்ஸிட் லோட் கிடையாது. பிகாஸ் 1 இயர் தாண்டிடுச்சு. பட் ஈவன் தென் நீங்கள் அந்த ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்டே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் திங் இஸ் தட் அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களால் ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும், இல்லை ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா லம்சமாக இருந்ததுன்னா ஹைப்ரிட் ஃபண்டில் வாங்க. எஸ்ஐபியில் வேணும் அப்படின்னா மல்டி அசெட் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் உங்கள் எஸ்ஐபியில் மல்டி அசெட் ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட பிகாஸ் ஆவரேஜாக அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஓகே சார். எப்படி சார் ஆக்டிவாக இந்த ஹைப்ரிட் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது, இந்த மார்க்கெட் ஸ்லோ டவுன்? அதெல்லாம் ஃபண்ட் மேனேஜரோட இது. அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு தான் ஃபண்ட் மேனேஜரோட கால்.
ஸோ அவங்க வந்து டைனமிக்காக தே வில் ஆக்ட் டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன்ஸு. மல்டி அசெட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. இப்போ லாஸ்ட் ஒரு கொஷின், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் டுடே கண்டிஷனில் வந்து ஈக்விட்டி டெப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹைப்ரிட் எவ்வளோ பெஸ்ட்டு சார்? ஆஸ் எ இண்டிவிஜுவலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஐ வில் ப்ரிஃபர் லம்சமாக யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஈக்விட்டியில் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபண்டை வாங்கி லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஈக்விட்டிக்குள்ளே என்ட்ரி ஆக சொல்லுவேன். வீக்லியோ ஃபோர்ட்நைட்லியோ என்ட்ரி ஆக சொல்கிறது வந்து ஐடியல் கால் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில். கண்டிப்பாக சார். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.